அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது நர்ன்ஸ் சமன்பாடு. நர்ன்ஸ் சமன்பாடு என்பது மின்வேதி களத்தின் மின்னழுத்தத்திற்கும் மின்வேதி வினையில் ஈடுபடும் கூறுகளின் செறிவிற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குவதாகும். நர்ன்ஸ் சமன்பாடை வச்சு நம்ம எல்லா செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலையும் செல் பொட்டன்ஷியலையும் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா வாண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன் ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவல் டு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ப்ளஸ் ஆர்டி எல்என் கியூ. இதில் இருக்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி இஸ் சேஞ்ச் இன் த கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திட்ட கிப்ஸ் கட்டிலா ஆற்றல், ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் கிப்ஸ் கட்டிலா ஆற்றல். ஆறுங்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் தான். இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட், டி இஸ் டெம்பரேச்சர் அண்ட் கியூ இஸ் அ ரியாக்ஷன்ட் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேதி வினையில் வினை விளை பொருட்களுக்கும் வினை படுபொருட்களுக்கும் இடையே உள்ள செறிவோட ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட் இஸ் நத்திங் பட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போது கிப்ஸ் கட்டிலா ஆற்றலுக்கும் ஒரு செல் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷனை வச்சு எழுதிடலாம். டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ. இப்போ டெல்டா ஜி வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்குது. அதாவது நம்ம டெல்டா ஜியை 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் 25 டிகிரி கண்டிஷன் அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்போது செல் பொட்டன்ஷியலும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் வந்துடும். டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இப்போ இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாண்ட் ஹாஃப் ஐசோதம் ஈக்குவேஷனில் டெல்டா ஜியையும் டெல்டா ஜி நாட்டையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் என்எஃப்இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட் ப்ளஸ் ஆர்டிஎல்என் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அட் நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருந்தால் இந்த கியூ வந்து கேபிட்டல் கே ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ரியாக்ஷன் கோஷண்ட்டாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கப்போ தான் இது ரியாக்ஷன் கோஷண்ட்டாக இருக்கும். ரியாக்ஷன் கோஷண்ட் ஒரு ஈக்குவேஷனுக்கு எழுதணும்னா யூ ஜஸ்ட் கன்சிடர் ஒன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் ஆஃப் பி கிவ்ஸ் எல் ஆஃப் சி ப்ளஸ் எம் ஆஃப் டி. இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் கியூ எழுதும்போது தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். The number of moles has to rise in the powers of the concentration terms. அந்த டேர்ம்ஸ் மேலெலாம் பாருங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் நம்ம ரியாக்ஷன் கோஷன்ட் ஒவ்வொரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் எழுதணும். இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் என்எஃப்இ காமனாக இருக்குது, மைனஸ் என்எஃப். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் என்எஃப். ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு சைடும் ஒரு பர்டிகுலர் வேரியபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் டிவைட் பண்ணணும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், என்எஃபால் டிவைட் பண்ணுறோம், மைனஸ் என்எஃப். அப்போ தான் அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ மாறாது. இதில் என்எஃப் இருக்கிறதுனால ஈஸியாக கேன்சல் ஆயிரும். என்எஃப் என்எஃப் மைனஸ் மைனஸ், ஹியர் ஆல்சோ என்எஃப் என்எஃப் மைனஸ் மைனஸ். இங்கே மட்டும் என்எஃப் அப்படியே இருக்கும். அப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இ செல்ஸ் ஈக்குவல் டு இ செல் நாட் மைனஸ் ஆர்டி டிவைடட் பை என்எஃப் எல்என் ஆஃப் ரியாக்ஷன் கோஷன்ட். இப்போது இதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் பாருங்கள். திஸ் இஸ் செல் பொட்டன்ஷியல். திஸ் செல் பொட்டன்ஷியல் அட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். This is a gas constant, temperature, and n is the number of electron transfer from anode to cathode. அது வந்து நம்ம எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை வச்சு தான் n நம்ம எழுத முடியும். F நமக்கு தெரியும், இட்ஸ் அ ஃபாரடே, இட்ஸ் வேல்யூ இஸ் 96,500 கூலும்ஸ். இது Q. இப்போது இந்த ஈக்குவேஷனில் எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாகரிதம். இதை வந்து நம்ம லாகரிதம்காக மாற்றணும் அப்படிங்கன்னா 2.303 மல்டிபிள் பண்ணணும். ln ஈக்குவல் டு 2.303 லாக். எல்எனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நேச்சுரல் லாகை லாகரிதமாக மாற்றிடலாம். மாற்றினீங்கன்னா செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு செல் பொட்டன்ஷியல் அட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் 2.303 RT டிவைடட் பை NF லாக் ஆஃப் ரியாக்ஷன் கோஷன் நமக்கு கிடைச்சிடும். இது இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்மில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ 8.314 அண்ட் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் ஃபாரடேஸ் வேல்யூ நமக்கு தெரியும். இது மூணையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மூணு சேர்த்து நமக்கு இந்த வேல்யூ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 0.0951. சம் நீங்கள்
ஒர்க் அவுட் பண்ணும்போது இது அப்ராக்சிமேட்டாக 0.06ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 0.059 அதை 0.06ன்னு கூட நீங்கள் எடுத்துகிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப வேரியேஷன் இருக்காது. பட் n வந்து பேஸ்ட் ஆன் த செல் ரியாக்ஷன் அது மாறிக்கிட்டே இருக்கும். மேபி இட்ஸ் 1 2 3 எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவேஷனை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்போ கொஷினை பேஸ் பண்ணி தான் எந்த ஃபார்மை நம்ம எடுத்துக்கணும்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போது எக்ஸாமில் போயிட்டு நம்ம ஆர் வேல்யூ டி வேல்யூலாம் அங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம 0.06 இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.303 ஆர் ஃபாரடேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ 0.0591 இது கிடைக்கும். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இதை வச்சு நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். Move to the first question. The solution of nickel sulfate in which nickel rod is dipped is diluted to 10 times the potential of nickel. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நிக்கல் ராடை எடுத்து நிக்கல் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த சொல்யூஷனை 10 டைம்ஸ் டைலூட் பண்ணுறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் 10 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கங்க. அதை டைலூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் எழுதுகிறேன். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் 0.0591க்கு பதிலாக 6னே நீங்கள் எடுத்துக்கலாம். பை எண்ணுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறோம். ஏன் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறோம்? நிக்கல் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் நிக்கல். இதான் வந்து நிக்கலை வந்து நீங்கள் நிக்கல் சல்ஃபேட்டில் இம்மர்ஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் தான் கிடக்கும். நிக்கல் 2+ வந்து நிக்கலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, இது இஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் 0.06 log ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இங்கே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன, நிக்கல் இஸ் இன் த சாலிட் ஸ்டேட் டிவைடட் பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் நிக்கல் 2+. இப்போ நம்ம 2 அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10 டைம்ஸ் டைலூட் பண்ண போகிறாங்க. டைலூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், டைலூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதை ரெண்டையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைலூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். யூ டேக் அ நிக்கல் 2+ at 1 மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ செல் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு E செல் மைனஸ் 0.06 by 2 log ஆஃப், எப்பொழுதுமே பியூர் லிக்விடாக இருந்தாலும் சரி மெட்டலாக இருந்தாலும் சரி அதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். டிவைடட் பை இதை 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். 1 மோலார் நம்ம யூனிட் போட வேண்டியதில்லை. ஸோ log 1 இஸ் நத்திங் பட் 0. E0 செல் கேன்சல் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி 0 தான் வரப்போகுது. 0.03 log 1. log 1 இஸ் நத்திங் பட் 0. 0 இன்ட்டு எனிதிங் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த டேர்மே 0 ஆயிரும். ஸோ E செல்ஸ் ஈக்குவல் டு E0. எப்போ பார்த்துருக்கோம், நம்ம 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் வைக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு செல் பொட்டன்ஷியல் அட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷனை 10 டைம்ஸ் டைலூட் பண்ண போகிறோம். யூ ஆர் டேக்கிங் த 1 மோலார் என்ன பண்ணுறோம், டைலூட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 1/10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டைலூட் பண்ணுறோம். 10 டைம்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷனில் அப்படியே எக்ஸாமில் போய் டைலூஷனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுறீங்க. இதை டைலூட் பண்ணும். இஸ் நத்திங் பட் 0.1 மோலார் கான்சன்ட்ரேஷன் அதுன்னு எடுத்துக்கணும். அதை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் 0.06 by 2 log ஆஃப் 1/0.1 1/0.1. பாருங்கள் 1 0.1 ரெண்டையும் 10ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணிங்கன்னா இட்ஸ் பிகம் log 10. இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் 0.0 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.3 log 10. log 10 வேல்யூ 1, log 1 0, log 10 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் 0.03 வோல்ட்.
இப்போ நமக்கு ரெண்டு கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ செல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ணால் என்ன பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிக்ரீஸ்டு பை 60 மில்லி வோல்ட், இன்க்ரீஸ்டு பை 60 வோல்ட் 30 வோல்ட், டிக்ரீஸ்டு பை 30 மில்லி வோல்ட் அண்ட் டிக்ரீஸ்டு பை 60 வோல்ட். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.30 வோல்ட் கிடச்சிருக்கு. வோல்ட்டை வந்து நம்ம மில்லி வோல்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா E0 மைனஸ் 1000ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். 0.30 1000ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 30 மில்லி வோல்ட். ஸோ திஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 30 மில்லி வோல்ட். இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு. டைல்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி E cells equal to E0, டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள் E cells equal to E0 மைனஸ் 30 மில்லி வோல்ட். அப்போது 30 மில்லி வோல்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு, மைனஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த ஆப்ஷன். ஸோ டிக்ரீஸ்டு பை 30 மில்லி வோல்ட். செகண்ட் கொஷின் போகலாம். எல்லா கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். E is equal to E cell naught minus 0.06 by n log of product concentration divided by reactant concentration. Second question பாருங்கள். The EMF of the Daniel cell at 298 Kelvin is E1. அதோட செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஒரு கெமிக்கல் செல்லை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எடுத்தோம் ஆனோடு எழுதணும், அப்புறம் சால்ட் பிரிட்ஜ் எழுதணும், அப்புறம் கேத்தோடு எழுதணும். அதே மாதிரியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டேனியல் செல் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டாங்க. when the concentration of the zinc sulfate is 0.1 molar and that of the copper sulfate is 0.01 molar, the EMF is changed to E2. அதோட கான்சன்ட்ரேஷனை மாற்றும் போது E1 வந்து E2வாக மாறிடுதுங்கிறாங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் E1 அண்ட் E2? அதான் கொஷின். சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டுக்கும் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி செகண்டுக்கும் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஈக்குவேஷன் E cell equal to E cell naught minus 0.0591 by n log of the concentration of the product. இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ரியாக்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனோட் ஆக்சிடைஸ் ஆகும், கேத்தோடு ரெடியூஸ் ஆகும். அதர்வைஸ் சிம்பிளாக இந்த சைடு வேணால் ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது. காப்பர் 2+ இஸ் ரெடியூஸ்ட் டு காப்பர், ஜிங்க் இஸ் ஆக்சிடைஸ் டு ஜிங்க் 2+. இது மாதிரி நடக்கும். இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம என்ன எழுதணும்னு பார்த்துங்க. ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது? ஜிங்க் 2+ இருக்குது. பியூர் மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒன்று தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் பியூர் மெட்டல்லாம் விட்டுடுறோம். ஒன்லி வி ஆர் டேக்கிங் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஜிங்க் 2+ எடுத்துக்கிறோம். ஜிங்க் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க 0.01 divided by the concentration of the reactant. reactant என்ன? காப்பர் 2+. காப்பர் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0.1. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். E cells equal to E cell naught minus 0.0591 by n. பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? 2 electrons transferred. ஸோ n is equal to 2 log of என்ன வரும்னு பாருங்கள். மேலேயும் கீழே நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 ஆயிரும், கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 ஆயிரும். So this is 10 is nothing but 10 power minus 1. E cell naught minus 0.0591 by 2 log 10 power minus 1. இப்போ நம்ம லாக் ரூல் படி பார்த்தீங்கன்னா இந்த -1 அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியும். லாகுக்கு முன்னாடி 10 பவரில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? E cell minus 0.0591 by 2 மைனஸ் இங்கே வந்துடுது. இட்ஸ் பிகம் log 10. log 10 is nothing but 1. இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get plus. E0 cell மைனஸ் இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணுறேன், அதனால் இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுது by 2. ஸோ திஸ் இஸ் த E1.
செல் ரெப்ரசன்டேஷன் படி பார்த்தீங்கன்னா E1 இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கே என்ன சொல்லியிருக்காங்க, E1 சொல்லிட்டு தான் செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா E2 கால்குலேட் பண்ண போகிறோம். E2 கால்குலேட் பண்ணி E1க்கும் E2க்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ E2 கால்குலேட் பண்ண போகிறோம். E2 is equal to E cell naught minus 0.0591 by 2 log of எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜிங்க் சல்ஃபேட்டை 0.1 மாற்றிட்டாங்க. ஜிங்க் சல்ஃபேட்னா நம்ம என்ன எழுதணும், மேலே எழுதணும் 0.1 by காப்பர் சல்ஃபேட்டை என்ன எடுத்துட்டான்னு பாருங்கள் 0.01 ஆக்கிட்டாங்க. 0.01 ஆக்கிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, E செல் minus 0.0591 by 2 மேலே கீழே 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get log 10. நியூமரேட்டரில் 0.1 இருக்குது, பட் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குது. மேலே நீங்கள் 100 மல்டிபிள் பண்ணுறப்ப அது 10 மாறிடும், கீழே 100 மல்டிபிள் பண்ணுறப்ப அது 1 மாறிடும். அப்போது log 10 கிடைக்கும். log 10 is nothing but 1. So final answer E cell naught minus 0.0591 by 2. This is E2. ஸோ நம்ம கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் E1க்கும் E2க்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு. E1ல் பாருங்கள் E cell plus 0.591 divided by 2, பட் இங்கே E cell minus 0.0591 divided by 2. இங்கே சம் வேல்யூ மைனஸ் ஆகிருக்கு, இங்கே சம் வேல்யூ ஆட் ஆகிருக்கு. அப்போ E1 is greater than E2. E1 is greater than E2. This is our final result. நமக்கு ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா E1 is greater than E1. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் E1 less than E2, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் E1 is greater than E2. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் பாருங்கள், ஃபார் த ஃபாலோயிங் கான்சன்ட்ரேஷன் செல் டு பி ஸ்பான்டேனியஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட். இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும்னா எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கண்டிஷனில் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக நமக்கு தெரியும் E செல் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். E செல் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். E செல் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். எந்த ரியாக்ஷனுக்கு செல் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கோ அந்த ரியாக்ஷன் தான் பாசிபிள். தட் ஒன் வில் அக்கர், தட் இஸ் ஸ்பான்டேனியஸ், ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ரியாக்ஷன். அப்படி நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிதுன்னா இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது பாசிட்டிவ் வர்ற மாதிரி ஸ்பான்டேனியஸாக இருக்க மாதிரி மாற்றி எந்த கண்டிஷனில் இது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னு நம்ம சொல்லணும். சேம் ஈக்குவேஷன் தான் நம்ம நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். E cell equal to E cell naught minus 0.591 by n log of. இப்போது இங்கே தான் நம்ம என்ன எழுத போகிறோம், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இங்கே இதில் எது நமக்கு ரியாக்டன்ட் எது ப்ராடக்ட்னு கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அது மாதிரி எந்த செல் ரெப்ரசன்டேஷன்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதோ பெட்டர் டு ரைட் த கேத்தோட் அண்ட் ஆனோட் ரியாக்ஷன். ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக எழுதிருங்க. ரெண்டையும் எழுதி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த நெட் ரியாக்ஷன். உங்களுக்கு கம்ப்ளீட் நெட் ரியாக்ஷன் கிடச்சிரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது ப்ராடக்ட் எது ரியாக்டன்ட் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன், ஆனோட் ரியாக்ஷன் எழுதுறேன். ஆனோடுனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஆனோட், செகண்ட் இருக்கிறது கேத்தோட், இடையில இருக்கிறது சால்ட் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனோட் எழுதுகிறோம். ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். H2 is converted into 2H plus by releasing 2 electron. Because ஆனோடில் ஆல்வேஸ் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு H2 வந்து H2 ப்ளஸ்ஸாக நடக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். 2 எலக்ட்ரானாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேத்தோடில் என்ன நடக்குது பாருங்கள். கேத்தோட்னா திஸ் இஸ் தன் ஆனோட் கம்பார்ட்மெண்ட், திஸ் இஸ் கேத்தோட். இப்போ ஆனோடில் ஹைட்ரஜனோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. தே ஆர் கிவிங் எஸ் அ P1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதே மாதிரி நான் கேத்தோடுக்கு எழுத போகிறேன். ஆனோட் கேத்தோட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இனிஷியலாக ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷன் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக
நம்மளே சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவோம். கேத்தோட் ரியாக்ஷனில் பாருங்கள், அப்படியே இதை ரிவர்ஸாக எழுதுகிறோம் நம்ம. 2H plus by getting 2 electrons gives H2. இதோட ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. இஸ் a P2 atmospheric pressure. இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஓவரால் ரியாக்ஷன். எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2H plus 2H plus 2 electrons 2 electrons இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் மட்டும் நம்ம எழுதுகிறோம். ரிமைனிங் எழுதுனீங்கன்னா H2 P1 gives H2 P2. So this is our product, this is our reactant. Reactant product எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இதை ஆட் பண்ணோம். E cells equal to E cell naught minus 0.0591 by n log of product concentration. பாருங்கள், ப்ராடக்ட்ங்கிறது என்னது? the hydrogen in P2 concentration divided by reactant hydrogen in the P1 concentration. எஸ், இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த கான்சன்ட்ரேஷனில் P1 கிரேட்டராக இருக்கணுமா P2 கிரேட்டராக இருக்குமா, எப்போ வந்து இந்த செல் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக வரும்னு பார்க்கணும். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். இந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? P1 P2 எது கிரேட்டராக இருந்தால் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் தான் இது பாசிட்டிவாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் log 1/10 எடுத்துக்கோங்க. log 1/10 இஸ் நத்திங் பட் log 10 power minus 1. log 10 power minus 1 equal to minus of log 10. முன்னாடி மைனஸ் வேல்யூ வந்துருச்சு. எப்போ டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இது பாசிட்டிவாக மாறும். ஸோ P1 must be greater than P2. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. P1 equal to P2, P1 is less than P2, P1 is greater than P2. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1 is greater than P2. We move to the next question. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல், ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் கொடுத்துட்டாங்க. இந்த EMF ஆஃப் திஸ் டேனியல் செல் இஸ் E1. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே பேஸில் தான் வந்திருக்கு E1. when the concentration of the zinc sulfate is changed to 0.1 molar. அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் வந்து 0.01 மோலாராக மாற்றிட்டாங்க. அப்போ E1க்கும் E2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 நீட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். 2017 கொஷின் ரொம்ப டஃபாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து எதில் கேட்டிருக்காங்க கொஷின் பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்றே தான், அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு. ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். ஈக்குவேஷனில் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். E cell minus 0.0591 by n. n வேல்யூ பாருங்கள். ஜிங்குக்கும் ஜிங்க் சல்ஃபேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹியர் the zinc is in the +2 oxidation state, sulfate is -2. அப்போ 2 electron transfer ஆகுது. n is equal to 2 log of the concentration of the product. மேலே வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும். இந்த செல் ரியாக்ஷனில் எது வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆனோடு தான் ஆக்சிடைஸ் ஆகுது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். 0.01 டிவைடட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட், அதுதான் வந்து ரெடியூஸ் ஆகுது. தட் இஸ் அ ரியாக்டன்ட் 1 இஸ் ஈக்குவல் டு E cell minus 0.0591 by 2 log of, இது வந்து பாயிண்ட் டெசிமலில் வந்து அப்படியே நம்ம ஹோல் நம்பராக மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றுறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள்ஸ் பண்ணிடும். மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.01 ஒன்றா மாறிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100ஆக மாறிடும். மேலேயும் கீழேயும் சிம்பிளாக என்ன பண்ணிடணும், 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இட்ஸ் பிகம் 1/100. 1/100 is nothing but 10 power minus 2. 10 power minus 2ல அந்த -2 முன்னாடி கொண்டு வந்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். பாருங்கள், E cell ஈக்குவல் டு, மோஸ்ட்லி எக்ஸாமில் ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 2 வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரோம். இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே 2 முன்னாடி கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எரர்ஸ் வர நிறையா சான்ஸ் இருக்குது. முடிஞ்சவளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த ஸ்டெப் போனீங்கன்னா எரர்ஸ் வந்து குறையும். 10 power minus 2 இது வந்து log 10ஆக மாறிடும். பாருங்கள், 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ். E cell ப்ளஸ் 0.0591.
இதான் வந்து E1. நம்ம செல் ரெப்ரசன்டேஷன் படி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா E1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ E2 கண்டுபிடிக்க போகிறோம். E2ல நீங்கள் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாகவே வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். E cell not minus 0.0591 by 2 log of என்ன கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு போடுவோம், ஜிங்கோட கான்சன்ட்ரேஷனை மேலே போடுவோம், காப்பரோட கான்சன்ட்ரேஷன் கீழே போடுவோம். ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஜிங்க் சல்ஃபேட் 1, இதில் 1 மேலே வருது, கீழே என்ன வருதுன்னு பாருங்கள் 0.01 வருது. இதுலேயும் சேம் ரூல் தான், மேலேயும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ E is equal to E cell minus 0.0591 by 2 log 100. மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100 ஆயிரும், கீழே பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குது, அதை 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப 1 மாறிடும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் 10 power 2 log 10 power 2. 2 எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வரோம், 2 கேன்சல் ஆயிரும். E is equal to E cell not minus 0.0591. இங்கே பாருங்கள், இங்கே E1 வந்து E cell plus 0.0591. Here E2 is equal to E cell not minus 0.0591. இங்கே ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கு, அங்கே மைனஸ் ஆகிருக்கு. ஸோ E1 is greater than E2. இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. E1 is greater through E2 நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கூற்று காரணம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் த ரியாக்ஷன் Ag plus electron gives Ag is 0.8 volts, then for the reaction 2 Ag plus 2 electron gives 2 Ag. சிம்பிளாக 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. இட் would be 1.6 volt. அதாவது ரியாக்ஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் அதோட செல் பொட்டன்ஷியலும் 2ஆல் மல்டிபிள் ஆகுமான்னு கேட்குறாங்க. மல்டிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா செல் பொட்டன்ஷியலும் 2ஆல் மல்டிபிள் ஆகிரும் அப்படின்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை நர்ன்ஸ் ஈக்குவேஷனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். E cell minus 0.0591 by n என்ன எழுதுவோம், ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதுகிறோம். ஈக்குவேஷன் 1க்கு எழுதலாம். அதில் ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. லாக் ஆஃப் இந்த ப்ராடக்ட் என்ன ஆகுது, Ag இஸ் அவர் ப்ராடக்ட் மெட்டல் டிவைடட் பை Ag ப்ளஸ். கொஞ்சம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா E cell not minus 0.0591 log of 1 by Ag plus. This is the equation for first reaction. First equation கொடுத்துட்டாங்க, அதுக்கு வந்து நம்ம செல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம், E cell கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எது கண்டுபிடிக்க போகிறோம்னா செகண்ட் ரியாக்ஷனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சு அப்படியே எனக்கு மல்டிபிள் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். E cell is equal to E cell not minus 0.0591 by இதுக்கு பாருங்கள் 2 எலக்ட்ரான், அதுக்கு 1 எலக்ட்ரான் போட்டோம், இங்கே 2 இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ஸ் போடுறோம். லாக் ஆஃப் 1 by, ஏன்னா மெட்டலுக்கு 1 தான், அதனால் டேரெக்டாக நான் 1 போட்டேன். Ag plus நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்பொழுது எதில் எழுதணும், த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் மேலே 2ல் எழுதணும். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் இன்னும். E cell not minus 0.0591 by 2 log, நம்ம இந்த டேர்முக்கே ஸ்கொயர் பண்ணிடலாம், 1 by Ag plus the whole term ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 ஒன்லி, அதனால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஸ்கொயர் பண்ணிடுறோம். இந்த 2 என்ன பண்ணிடுறோம், லாக் ரூல் படி முன்னாடி கொண்டு வந்துடும். முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா E cell minus 0.0591 by 2 into 2 log of 1 by
Ag plus பாருங்கள் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த சேம் ரிசல்ட். இங்கேயும் அதே தான் வந்திருக்கு, அங்கேயும் அதே தான் வந்திருக்கு. கம்பேர் பண்ணி பாருங்கள், இ செல் இங்கேயும் இ செல் நாட் தான் வந்திருக்கு. இ செல் நாட் மைனஸ் 0.0591 லாக் ஆஃப் 1 Ag ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸும் 2 கேன்சல் ஆகிரும். 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கனாலும் 3 வரும், கேன்சல் ஆகிரும். ஸோ இஃப் யூ மல்டிபிள் த ஈக்குவேஷன் இட் நெவர் அஃபெக்ட் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அந்த ரூலை வச்சே நீங்கள் பண்ணிடலாம். இல்லாட்டியும் அங்கே மறந்துடுச்சுன்னா நீங்கள் நர்ன்ஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப ரூலை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஈக்குவேஷனை ஏதாச்சும் ஒரு நியூமெரிக்கல் நம்பரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இட்ஸ் நெவர் இன்க்ரீஸ் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அதுக்கு பதிலாக என்ன ஆகும், அந்த செல் பொட்டன்ஷியலோட டியூரேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணாது. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமான கூற்று காரணம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கூற்றும் நமக்கு தப்பாக வந்திருக்கு. கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை ரியாக்ஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஓல்ஸும் 2ஆல் மல்டிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆனால் பொட்டன்ஷியலும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே தவறு. அடுத்த கொஷின் போகலாம். The standard EMF of the cell zinc plus copper 2 plus give copper plus zinc 2 plus is 1.1 volt at 25 degree. In the EMF of the cell when 0.1 copper 2 plus and 0.1 molar zinc 2 plus the solutions are used. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ரெண்டையும் ஒரே மாதிரியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கான்சன்ட்ரேஷனை எப்பொழுதும் ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது. இருந்தாலும் நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்ப்போம். E is equal to E cell naught minus 0.0591 by 2 log of the concentration of zinc divided by the concentration of copper, because the concentration of product divided by concentration of the reactant. This is the Nernst equation. Nernst equation அப்ளை பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதோட வோல்ட் எவ்வளோ டெவலப் ஆகுதுன்னா 1.1 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, ரெண்டையுமே 0.1 வச்சுக்கிறாங்க. E is equal to E cell minus 0.0591 by 2 log of concentration 0.1 divided by 0.1. ரெண்டுமே சேம் வேல்யூ, கேன்சல் பண்ணிடலாம். log 1 is equal to 0, ஸோ இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்போ E is equal to E cell naught. அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ரெண்டையும் ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க அப்படிங்கன்னா இதுவும் 0.1 இதுவும் 0.1, அதோட பொட்டன்ஷியல் வேல்யூ மாறாது. இதை ரெண்டையும் வேறு நம்ம வேல்யூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் டெஃபினட்டாக மாறும். கான்சன்ட்ரேஷன் சேமாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போது what is the value, what is the potential of before changing the concentration 1.1 volt is the value answer for the after changing the concentration. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு, is 1.1 volt. Potential E cells equal to E naught வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 volt minus 0.06, இந்த வேல்யூ கூட நம்ம கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா N2 log of the concentration of the reactant. ஆனோடு தான் இங்கே வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனாக எடுத்துக்கணும். M is converted into M2 plus, ஸோ ஆனோட கான்சன்ட்ரேஷனை மேலே எடுத்துக்கணும் 0.01 டிவைடட் பை கேத்தோட கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம் 0.0001. 4 மைனஸ் இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 0.03 again log of பாருங்கள் மேலேயும் கீழேயும் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே 0.1 கிடைக்கும். அகெயின் இஃப் யூ மல்டிபிள் வித் ஹண்ட்ரட்ஸ் யூ வில் கெட் 100/1 கிடைக்கும். அதாவது 10^4ஆல் நீங்கள் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். 100 இஸ் நத்திங் பட் 10^2. 10^2 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். 4 minus 0.03 into 2 log 10. log 10 வேல்யூ 1, 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 minus 0.06, இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள் 4.00 0.6
3.9493 3.94 வோல்ட். ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஒருத்தருமே அதை கொடுத்துருக்காங்க 3.94 வோல்ட். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் போகலாம். ஃபைண்ட் த இஎம்எஃப் ஆஃப் த செல் இன் விச் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் 298 கெல்வின். இங்கே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. செல் ரியாக்ஷன் கொடுக்குறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே நமக்கு இதை ப்ராடக்டாக எடுத்துக்கணும், இதை ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம சேம் ஈக்குவேஷன் இ செல்ஸ் ஈக்குவல் டு இ செல் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.05 வோல்ட் மைனஸ் 0.059 கூட நீங்கள் 6ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டிவைடட் பை n பாருங்கள் 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டிவைடட் பை 2 log ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நம்ம இங்கே எழுதுகிறோம் 0.001 டிவைடட் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 0.001. பட் ரியாக்டன்ட் பார்த்திங்கன்னா 2 மோல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஹேஸ் டு பி ரைஸ் இன் த பவர்ஸ், கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் மேலே நம்ம எழுதணும். அப்போ நம்ம இங்கே 2 போட்டுக்கிறோம். உள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்கிறதுனால இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 1.05 மைனஸ் 0.03 log ஆஃப் 1 டிவைடட் பை 0.001. 0.001 இஸ் நத்திங் பட் 10 பவர் மைனஸ் 3. 10 பவர் மைனஸ் 3 மேலே போயிடுச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 3ஆக மாறிடும். 1.05 மைனஸ் 0.03 log 10 பவர் ப்ளஸ் 3. 3யை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தீங்கன்னா 1.05 மைனஸ் 0.03 இன்ட்டு 3 log 10 1. 1.05 மைனஸ் 0.09. 3 3s are 9. இதில் நம்ம .09 69.0. ஸோ 0.96 வோல்ட். பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 0.9615 இஸ் த ஆன்சர். ஸோ நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், ஒரே ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம 8 கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எல்லா சம்ஸும் கிளியர் பண்ணிடலாம். ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் த செல் பொட்டன்ஷியல் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். தேங்க்யூ.